கடந்த காலங்களில் கலைஞர் ஆட்சிக்கு அப்புறம் ஜெயலலிதா ஆட்சிக்கு அப்புறம் எடப்பாடி அவர்கள் தான் கடன் தள்ளுபடி முழுமையாக செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் கூட அது நடக்கலை. தற்போது விஜய் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த சமயத்தில் இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கறத எப்படி எடுத்துக்கலாம்? அதாவது இது ஒரு நெருக்கடியாக நாங்கள் பார்க்கல. அவ அரசுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய செயலாகவும் விவசாயிகள் சங்கங்கள் பார்க்கல. ஆனால் ரூ. 50,000 கீழே வந்து பார்த்தீங்கன்னா குழுக்கடன்கள் எண்ணிக்கை இருக்குது. அந்த கிட்டத்தட்ட அவங்க சொல்லியிருக்கக்கூடிய 44,000 பேருக்கு மேலே அப்படின்னு சொல்கிறதுல ரூ. 5,000, ரூ. 10,000, ரூ. 20,000, ரூ. 25,000, ரூ. 30,000 குழுக்கள், அதாவது ஒரு 10 பேர் கொண்ட குழு, 15 பேர் கொண்ட குழு, இது மாதிரியான எண்ணிக்கை என்பது தான் அதில் பெரிய எண்ணிக்கையாக வருது. ஆனால் ரூ. 50,000 மேலே, ரூ. 1,00,000 மேலே வாங்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு இந்த அறிவிப்புனால பெரிய பயன் இல்லை அப்படிங்கிறத தான் அரசுக்கு நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஆகவே கடந்த கால அரசுகள் செய்ததைப் போல ஒரு முழுமையான கடன் என்பது தான் விவசாயிகளுக்கு இன்றைக்கு பயனளிக்கும் அப்படிங்கிறது தான். புதிய கடன் வாங்குவதற்கு வசதியும் அதனால தான் ஏற்படும் அப்படிங்கிறது.